உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். ஆனந்த அனுபவம் அரோமானே. அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கல்யாண மாலை 26 ஆண்டுகளாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்றது. இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த வரத்தை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறி, தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யும் சன் டிவிக்கு நன்றி கூறி, விஷன் டைம் திரு ராமமூர்த்தி திருமதி ராமமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை கூறி, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கல்யாண மாலையை தங்கள் வீட்டு நிகழ்வாக பார்க்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, வரன் தேடும் பெற்றோர் அவர்கள்தான் இதன் ஜீவ நாடி, அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்த பேச்சாளர்களுக்கும் நன்றியை கூறி, ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, 26 ஆண்டுகளாக தொடர்ந்து தொய்வில்லாமல் இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய வார்த்தைகளாலும் புன்சிரிப்பாலும் கட்டி போட்டு கொண்டிருக்கும் கல்யாண மாலை திரு மோகன் அவர்களுக்கும் நன்றியை கூறி, திரு மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கல்யாண மாலைக்கு மதுரை வந்து ரொம்ப ஸ்பெஷல். இல்லை, நேத்திக்கு நாங்கள் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போன போது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, அந்த அலுவலகர்கள்ட்ட, பணியாளர்கள்ட்ட, அந்த அர்ச்சகர்கள்ட்ட கேட்டோம், எப்படி ஒரு அந்த வைப்ஸு, அந்த எமோஷன்ஸ், அந்த மேக்னிடியூட் இதோடு வந்து உங்களால் இப்படி இந்த சித்திரை திருவிழாவை செய்ய முடிகிறது என்று கேட்டோம். அதற்கு எல்லாரும் சொன்ன ஒரே பதில், இதற்கு காரணம் மதுரை மக்கள் தான் என்று கூறினார்கள். மதுரை மக்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில் மிகச் சிறப்பானவர்கள் என்பதற்கு சித்திரை திருவிழா ஒன்று போரும் உதாரணம் காண்பிக்க, பிரம்மாண்டமாக சித்திரை திருவிழா நடந்தேறி அழகர் ஆற்றில் இறங்கி திரும்ப அவர் தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றவரை நாங்கள் எல்லோரும் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்களும் மதுரைவாசிகள் தான் என்ற எண்ணத்தோடு அந்த நிகழ்வினை பார்த்து பிரமிக்கிறோமே. அந்த உணர்வை ஏற்படுத்திய உங்கள் மதுரை மக்கள் அனைவருக்கும் எங்கள் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும். இறை வணக்கம் பாட சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சுகஸ்வரூபிணியே மதுரவாணியே, சுகஸ்வரூபிணியே மதுரவாணி, சொக்கநாதர் மனோமகளு மீனாட்சி, சொக்கநாதர் மனோமகளு மீனாட்சி, ஜகஜனனி
शुकपाणि कल्याणी जगजननी पाण्ड्यकुमारी भवानी अम्बा शिव पञ्चमी परमेश्वरी வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி ஜகஜனனி ஜகஜனனி. சன் டிவி கல்யாண மாலை மதுரை சிறப்பு பட்டிமன்றத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் மெட்ராஸ் ஹைகோர்ட், டாக்டர் என் வெங்கடேஷ் பிரக்ஞா டைரக்டர் அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல், திரு முருகானந்த் எம்டி ராஜ்மஹால் ஐஸ்வர்யம். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி வாழ்த்தியவர்கள் திரு எஸ் சரவணன் ஃபவுண்டர் எம்டி டிரான் ஸ்மார்ட் ரொபாட்டிக்ஸ் வேக்யூம் கிளீனர், திரு சொர்ணேஸ்வர் டைரக்டர் ஆனந்தா அண்ட் ஆனந்தா, திருமதி திரு குபேரன் சத்யபாமா கேட்டரிங். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கல்யாண மாலை என்ற நிகழ்ச்சியை திரு மோகன் அவர்களும் மீரா நாகராஜன் அவர்களும் சேர்ந்து 26 வருஷங்களாக நடத்திட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் டிரான் கம்பெனி மூலமாக கலந்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். டிரான் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு வீட்டு பெண்மணிக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மிச்சம் பிடிக்குது. கல்யாண மாலைக்கு எனக்கும் நீண்ட கால ஒரு நட்பு தொடர்பு ஒரு நெருக்கம் இருக்குது. வித்தியாசமாக சிந்திப்பது, அதே சமயம் சமூகத்துக்காக சிந்திப்பது, அதுதான் கல்யாண மாலையினுடைய ஒரே நோக்கம். எதை செய்தாலும் சமூக நன்மைக்காக செய்து வருகிற கல்யாண மாலை திரு மோகன் அவர்கள், திருமதி மீரா அவர்கள், இவர்களது பணி எந்நாளும் தொடர மதுரை மீனாட்சி அருள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்படி ஒரு பேக்ட்ராப்பில் பேசுகிறதுக்கு பாரதி பாஸ்கரால் தான் முடியும். அது இறை அருள். பாருங்க, இதை பார்க்க கண்கொள்ளா காட்சி. வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இதை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றியே இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு பேக்ட்ராப்பாக வைத்த கல்யாண மாலைக்கு சிறப்பு வணக்கம். பாரதி பாஸ்கர் அவங்க குழுவினருக்கு வாழ்த்துகள். எப்போவும் என்னை எதிர்த்து பேசுகிற அவர்கள் இன்றைக்கு என்னை திட்டமாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் முன்னாடி அமர காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. இந்த நகரத்தை ஆட்சி செய்கின்ற அங்கையர்கண்ணி அன்னை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் என் இதயத்துக்குள்ளே வணங்கி இந்த அருமையான நிகழ்ச்சியை இப்போது தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நகரத்திலிருந்து சின்னஞ்சிறு ஏழை வீட்டு பிள்ளையாக புறப்பட்டு எத்தனையோ இடர்பாடுகளுக்கு நடுவிலே படித்து பேராசிரியராகி தமிழ் இலக்கிய உலகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டு பட்டிமண்டபம் என்கின்ற கலையை இந்த மதுரையிலிருந்து தொடங்கி அகில உலகத்தில் தமிழர்கள் வசிக்கின்ற அத்தனை நாடுகளிலும் எடுத்து சென்ற என்னுடைய பேராசான் திரு சாலமன் பாப்பையா அவர்களினுடைய பாதங்களையும் நினைத்து வணங்குகின்றேன். காலையில் தான் சென்னையிலிருந்து வந்தேன். அங்கே சென்னையில் பதவியேற்பின் பளபளப்பு, இங்கே மதுரையில் பட்டிமன்றத்தின் பரபரப்பு. அங்கே நடந்தது கட்சிகளினுடைய கடைசி நேர கண்ணாமூச்சி ஆட்டம்.
இங்கே நடப்பது கல்யாண மாலை தந்த மேடையினுடைய தமிழ் கொண்டாட்டம். அங்கே ஆளுநரின் பார்வையை பெற கார்கள் வந்து வந்து போகும். இங்கே ஆடியன்ஸின் கைத்தட்டலை பெற சொற்கள் சென்று சென்று மோதும். கைத்தட்டலும் கால்வாரி விடுதலும் அங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. இரண்டுக்கும் ஒன்றுதான் பொது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை மேலே இருப்பவர் மாத்திரமே முடிவு செய்வார். களை கட்டியிருக்கிற இந்த மேடையை கல்யாண மாலை தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துகின்ற அந்த சீர்மையான பாங்கினால் தகத்தகாயமான மேடையாக மாற்றி இருக்கின்றது. இந்த அத்தனைக்கும் பின்னாலே இருக்கின்ற புன்னகைக்கு சொந்தக்காரரான ஐயா திரு மோகன் அவர்களே, வணக்கத்துக்குரிய தோழி மீரா நாகராஜன் அவர்களே, எப்போதும் போல் எனக்கு எதிரிலேயே உட்கார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்களே, மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய மாபெரும் கவிஞரை தனக்குள்ளே கொண்டிருக்கின்ற நீதிநாயகம் ஜஸ்டிஸ் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே, பூமிநாதன் அவர்களே, வெங்கடேஷ் பிரக்ஞா அவர்களே, கல்யாண மாலை அமைப்பைச் சேர்ந்த அனைத்து பெரியவர்களே, பெரியவர் பிரமிட் நடராஜன் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜா சார் சொன்ன மாதிரி மதுரையில் ப்ரோக்ராம் செய்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு கூடுதலான மகிழ்ச்சி. சினிமா எடுக்கிறவங்களாம் மினிமம் கேரண்டிம்பாங்கல்ல, மதுரை எங்களுக்கு மேக்சிமம் கேரண்டி. உங்கள் ஊரை மாதிரி யார் தமிழை வளர்ப்பதற்கு உதவி செய்ய முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ் வரலாற்றின் முதல் பட்டி மண்டபமே மதுரையில் தான் ஆரம்பித்தது. பெண்களின் கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்ற பட்டி மண்டபம் மதுரையிலிருந்து தான் ஆரம்பித்தது. என்னுடைய ஆசிரியராக நான் வணங்குகின்ற கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், அந்த பட்டிமன்றத்தில் நக்கீரனுடைய வாதம் பிழையானது, அதனால தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறி பறந்ததுன்னு சொல்லுவார். என்ன பிழை அந்த வாதத்தில்? பெண்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை என்று சொன்னது சரி, ஏன்னா அது ஒரு வாதம். அடுத்து சிவபெருமான் கேட்கிறார், தேவலோக பெண்களின் கூந்தலுக்கும் மனம் இல்லையா? நக்கீரன் சொல்லுகிறார், இல்லை. உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? ஈசனின் பக்கத்திலே இருக்கிறாளே அந்த உமா மகேஸ்வரி, அதுவும் இல்லை என்று நக்கீரன் சொல்லவே தான் சிவபெருமான் தழலால் சுட வேண்டி இருந்தது என்று கம்பவாரதி சொல்லுவார். தெரிஞ்சதைத்தான் சொல்லணுன்றது தான் பட்டிமன்றத்தினுடைய முதல் ரூல். அதை இங்கே இருக்கிற இந்த 6 நண்பர்களுக்கும் நினைவுபடுத்துகின்ற ஊராகவும் மதுரை இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் வளர்த்த ஊர் மாத்திரமல்ல, சாப்பாட்டுக்கும் உங்கள் ஊர் தான். நடுராத்திரி 12 மணிக்கு வடை கிடைக்குமாமே. உளுந்து வடை என்ன, ஆம வடை என்ன, ஜில் ஜில் ஜிகிர்தண்டா என்ன, பருத்திப்பால் என்ன. உங்கள் ஊரினுடைய புராணங்களே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சு, அப்படி தானே? மீனாட்சி அம்மையினுடைய கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட உணவு செஞ்சு வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கில் சமைச்சு வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரே ஒரு ஆள் வந்தார், அது மாப்பிள்ளை மாத்திரம்தான். எல்லா சாப்பாடும் மிஞ்சி போயிடுமேன்னு மீனாட்சிக்கு ரொம்ப கவலையாக போச்சு. நம்ம வீட்டில் பெண்களுக்கு அப்படி தானே இருக்கும். யாருமே வரலையேன்னா நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன்னு சொல்லி மாப்பிள்ளை சொன்னார். 1000 பேருக்கு சாப்பாடு இருக்குது, ஒரு ஆளை அனுப்புகிறீங்களேன்னா ஒரு ஆளுக்கு முதல்ல சாப்பாடு போடுங்க, அதுக்கப்புறமா பேட்சில் அனுப்புகிறேன்னார். வந்த ஆள் தான் குண்டோதரன். வகை வகையாக சாப்பாடு, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் அதை விட ஜாஸ்தி. எல்லாத்தையும் சாப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்த சமையல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மதுரைக்காரங்க வீட்டில் இருந்த எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டும் பசி தீராத குண்டோதரனுக்கு தயிர்ச்சோற்றை சிவபெருமான் கொடுத்து பசி ஆற்றினார். அதை சாப்பிட்ட உடனே தாகம் வந்துருச்சு. எந்த தாகமும் தனியாத குண்டோதரன் தாகம் தாகம் என்று தவிக்க கையை வெயின்னு சிவபெருமான் சொன்னாராம். வை கை. வைத்த கையிலிருந்து பீரிட்டெழுந்த ஆறுதான் உங்களினுடைய வைகை ஆறு. வைகையினுடைய பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? வைகை ஆறு கடலிலே போய் கலப்பதில்லை. இந்த உலகத்திலேயே கடலில் கலக்காத மிகச்சில ஆறுகளுக்குள் வைகையும் ஒன்று. ஏன் கடலில் போய் கலக்கலை? ஒரு தமிழ் கவிஞன் எழுதினா,
நாரி இடப்பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் கலக்காத வைகை என்று ஒரு தமிழ் கவிஞன் எழுதினார். எங்க சிவபெருமானுக்கு நீ விஷத்தை கொடுத்துட்டியேன்னு வைகைக்கு கோபம் வந்து கடல்ல போய் கலக்காம வேறு திசையா போன வைகை என்று தமிழ் கவிஞன் எழுதினார். அதனால எங்க மகாகவி தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆறுகளை பற்றி எழுதுகிற போது காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று எழுதினார். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கின்ற இந்த மதுரை நகரத்தில் இந்த அறிவுபூர்வமான பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு மேடை கொடுத்ததற்காக கல்யாண மாலைக்கு திரும்பவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்யாண மாலை மதுரை சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவர் திருமதி பாரதி பாஸ்கரின் தொடக்க உரை தொடர்கிறது அடுத்த வாரம். ராஜா சார் எனக்கு எதிரில் எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் அவர் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டா நான் பதில் சொன்னதுக்கப்புறம் அவரால் திரும்பி எழுந்து பதில் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?